എൻ്റെ വണ്ടിയിലുണ്ടായ കനകരാജ് സാധനങ്ങളൊക്കെ. 2 வண்டியில் கனகராஜ் எல்லா பொருளையும் எடுத்து வைக்க சொன்னார். அப்புறம் இங்கேருந்து கிளம்புனோம். வண்டியில் போகும்போது கனகராஜ் சொன்னார், எங்கேயாவது யாராவது பார்த்து கேட்டாங்கன்னா மரப்பணி வேலை செய்கிற சஜீவன் பேரையும் டிரைவர் கண்ணன் பேரையும் சொல்ல சொல்லி சொன்னார். சிறிது தூரம் மலைப்பாதையை சென்றடைந்தவுடன் வாகனங்களை ஓரமாக நிறுத்தச் சொல்கிறார் கனகராஜ். தமிழக பதிவன் கொண்ட வாகனத்தை அங்கேயே நிறுத்திவிட்டு 2 கேரள வாகனங்களுக்கு பொருத்த வேண்டிய போலி நம்பர் பிளேட்டுகளை கொடுத்து கனகராஜ் மாற்றச் சொல்கின்றார். நான் அவ்வளோ தூரம் நான் தான் ட்ராவல் பண்ணி போனோம். அதுக்கப்புறம் இவங்க வந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணதுக்கு மேலே வண்டி ஓரமாக நிப்பாட்டிட்டாங்க. ஓரமாக நிப்பாட்டிட்டு 2 பேரும் டக்கு டக்குன்னு கீழே இறங்கிட்டு நம்பர் பிளேட் கலட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அனைவரின் செல்போனையும் அணைத்து வைக்கச் சொல்லிய கனகராஜ் தனது செல்போனை மட்டும் அணைத்து வைக்கவில்லை. நம்பர் கேட்டின் கீழே உள்ள இடைவெளி வழியாக 4 பேரும் உள்ளே நுழைகின்றனர். அனைவரும் மங்கி கேப் அணிந்திருந்த நிலையில் முகத்தை மறைக்காமல் சாவகாசமாக முதலில் நுழைகிறார் கனகராஜ். அந்த பெரிய பங்களாவை பார்த்ததும் நாங்கள் இந்த இடத்துக்குலாம் போக முடியாதுன்னு சொன்னோம். பிரச்சனை ஆகிடுன்னு வேற சொன்னோம். ஆனால் கனகராஜ், நீங்கள் எல்லாம் கேரளாக்காரவங்க, பிரச்சனை பண்ணுறவங்க, அதுவும் இல்லாமல் கேரளாக்காரவங்களுக்கு பயம் இருக்காதுல்ல, அப்புறம் என்னென்னு சொல்லி கூட்டிகிட்டு உள்ளே போனார் கனகராஜ். பிரச்சனை இருக்காத மாதிரி அங்கே உள்ள போய் 8ஆம் நம்பர் கேட்டுக்கு போனதும் கனகராஜ் தலையில மட்டும் கேப்பை வச்சுக்கிட்டு ஃப்ரீயா போனாரு. அப்போ எங்களுக்கு பயமாயிடுச்சு. போக வேணான்னு பேசினோம். உடனே எதுக்கு பயப்படுறீங்க, பின்னாடி எம்எல்ஏ மந்திரிங்க நிறைய பேர் இருக்காங்க, பயப்பட வேண்டாம், நமக்கு பின்னால பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்காங்க, பயப்பட வேண்டான்னு சொன்னாரு. அப்புறம் உள்ள போனப்போ ஒரு செக்யூரிட்டியை பார்த்தோம். பங்களாவின் 8ஆம் எண் கேட்டை தாண்டிய பின்னர் அடுத்து இருக்கும் சிறிய கதவின் பூட்டை கடப்பாறையால் உடைக்கிறார் கனகராஜ். சத்தம் பலமாக கேட்கிறது. ஆனால் அதன் அருகே இருந்த காவலாளி கூண்டில் யாரும் இல்லை. அந்த கதவையும் தாண்டி உள்ளே சென்றது கொள்ளை கும்பல். 8ஆம் நம்பர் கேட்டுக்கு போய் 8ஆம் நம்பர் கேட்டுக்கு உள்ளே போனதும் அங்கே செக்யூரிட்டி இருப்பார்ல, அப்போ என்ன சொல்கிறதுன்னு கேட்டோம். அப்போ கனகராஜ் சொன்னார், மரவேலை செய்யும் சஜீவன் சொன்னார்னு சொன்னால் போதும், கேட்டை திறந்து விட்டுருவாங்கன்னு சொன்னார். கேட்டு திறந்துடுது. ஆனால் அப்போது வரை திட்டத்தின்படி மின்சாரம் துண்டிக்கப்படாததால் அச்சத்தில் ஆழ்ந்த கேரள கொள்ளையர்கள் என்ன ஆச்சு என கனகராஜிடம் கேட்கின்றனர். கனகராஜ் யாரிடமோ செல்போனில் பேசுகிறார். அடுத்த சில நிமிடங்களில் பங்களா முழுவதும் இருள் கவ்விக்கொள்கிறது.
சிறிதும் தாமதிக்காத கும்பல் இருளை பயன்படுத்தி உள்ளே நுழைகிறது. நுழைவாயிலின் பூட்டு உடைக்கப்பட்ட சத்தம் கேட்டு அங்கு நிறுத்தப்பட்டிருந்த லாரியின் முன்பக்கத்தில் இருந்து தூக்கத்தில் இருந்த காவலாளி கிருஷ்ணதபா எழுந்து வருகின்றார். யார் நீங்கள் என்று காவலாளி கேட்பதற்கு முன்பே அவரை மடக்கி பிடித்த கொள்ளையர்கள் 4 பேரும் அவர் முகத்தில் பலி நிவாரணி ஸ்ப்ரேவை அடிக்கின்றனர். அதில் நிதானம் இழந்த காவலாளியை மீண்டும் லாரியின் ஓட்டுநர் பகுதிக்கு கொண்டு சென்று அதில் உள்ள நடு கம்பியில் 2 கைகளையும் கால்களையும் கட்டி போடுகின்றனர். மேல் காவலாளியின் செல்போனையும் பறித்த கும்பல் காட்டுப்பகுதியில் செல்போனை வீசி உள்ளனர். கட்டி போடும் போது காவலாளி கிருஷ்ணதபா கொள்ளையன் மனோஜின் கைவிரலை கடித்து விடுகின்றார். அதனால் மனோஜிற்கு இரத்த காயம் ஏற்படுகின்றது. இதில் அவரின் இரத்தம் காவலாளி உடலிலும் லாரியின் மீதும் சொட்டி உள்ளது. காவலாளியை கட்டி போட்டதால் முதல் நுழைவாயில் கொள்ளையர்களின் கட்டுப்பாட்டில் வந்தது. ரெண்டு லாரி இருந்தது. அதுல ஒரு லாரியில செக்யூரிட்டி இருந்தாரு. கனகராஜை பார்த்து அந்த செக்யூரிட்டி லாரியில இருந்து இறங்கி வந்தாரு. தமிழ்ல ஹிந்தியில அவன் பேசினான். உடனே அவனை பிடிச்சி கட்டுங்கன்னு கனகராஜ் சொன்னாரு. உடனே அவனை பிடிச்சி கட்டினோம். முகத்துல ஸ்ப்ரே அடிச்சோம். அப்புறம் அவன் மயங்கிட்டான். லாரியில தூக்கி போட்டு கட்டிட்டோம். வண்டியில பிடிச்சி கட்டிட்டு பங்களாவின் ஒரு பக்க நுழைவாயில் கதவுகள் கொள்ளையர்களின் கட்டுப்பாட்டில் வந்தவுடனே பங்களாவிற்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த கார்களை கொள்ளையர்கள் பங்களாவிற்குள் கொண்டு வந்தனர். கட்டி போட்ட காவலாளிக்கு பாதுகாப்பிற்காக சயானை நிறுத்திவிட்டு கனகராஜ் மற்றும் 6 கொள்ளையர்களும் பங்களாவின் மற்றொரு நுழைவாயிலுக்கு சென்றதாக சொல்கிறது நீதிமன்ற ஆவணம். எட்டாம் எண் கேட்டை தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த கொள்ளை கும்பல் அடுத்ததாக 9ஆம் எண் கேட்டை நோக்கி நகர்ந்தது. அந்த நுழைவாயிலில் 50 வயதான காவலாளி ஓம் பகதூர் தனக்கான அறையில் உறங்கிக் கொண்டிருந்தார். முதலில் இருவர் சென்று ஓம் பகதூர் அறையை தட்டி எழுப்பியுள்ளனர். எழுந்து வருவதற்காக மற்றவர்கள் காத்திருந்துள்ளனர். சத்தம் கேட்டு தூக்க கலக்கத்தில் வெளியே வந்துள்ளார் ஓம் பகதூர். ஒன்பது ஆண்டுகளாக அங்கு பணியில் இருப்பதால் ஏற்கனவே தெரிந்த முகமாக இருந்ததால் கனகராஜை பார்த்ததும் பேச்சு கொடுக்கின்றார் ஓம் பகதூர். ஆனால் இதுதான் வாய்ப்பு என்று அவரை அதிரடியாக மடக்கி பிடித்த கொள்ளையர்கள் 5 பேர் அவரை மார்பில் அடித்து டீ எஸ்டேட்டிற்குள் தள்ளிவிடுகின்றது. பகதூர் எழுந்து 5 கொள்ளையர்களையும் மடக்கி தள்ள முயல்கின்றார்.
பகதூரை கண்மூடித்தனமாக தாக்குகின்றது. மேலும் அவர் முகத்திலும் வலி நிவாரணி ஸ்ப்ரேவை அடித்து நிலைகுலைய வைக்கின்றது. நிலை குலைந்த காவலாளி ஓம் பகதூரை சுற்றி வளைத்த கும்பல் டீ எஸ்டேட்டின் நடுவே இருந்த சாம்பிராணி மரத்தின் கீழே அவரை தலைகுப்பர சாய்க்கின்றது. தாங்கள் எடுத்து வந்த கயிறு மற்றும் வெள்ளை நிற உயர்களால் கால்களை மரத்தின் மேலே சாய்த்து வைத்து எல் வடிவில் கட்டி போடுகின்றது. ஏற்கனவே சற்று மதுபோதையில் இருந்த ஓம் பகதூரின் வாயில் சிவப்பு நிற துணியை வைத்து அடைத்த கொள்ளையர்கள் சுளுக்கிற்கு பயன்படுத்தும் வெள்ளை நிற பேண்டேஜை பகதூரின் வாயில் வைத்து ஒட்டி விடுகின்றனர். பதினைந்து நிமிடத்திற்கும் மேலாக கொள்ளையர்களிடம் போராடிய பாதுகாவலர் ஓம் பகதூர் மெல்ல மெல்ல மயக்கமடைகிறார். உடனே அங்கிருந்து நகர்ந்த கொள்ளை கும்பல் தங்களது டார்கெட்டான கோடநாடு பங்களாவில் அறையை நோக்கி நகர்கின்றது. ഞങ്ങൾ அந்த இடத்துக்கு இருந்தோம். அப்போ அந்த ஆள் பேண்ட்டும் நாங்க அந்த இடத்துக்கு போனதும் ஓம் பகதூர் பேண்ட்டும் பனியனும் மட்டும் போட்டுட்டு இருந்தாரு. ஷூ எதுவும் போடல. அவரோட ரூம் கண்ணாடியை உடைச்சு அவரை வெளியே இழுத்துட்டு வந்தோம். அவருக்கு நல்ல ஸ்ட்ராங்கான பாடி. அவர் கூட நல்ல சண்டை நடந்துச்சு. அவரை அடிச்சு மடக்கிட்டு கையில் இருந்த கைத்தாலையும் சதீஷனோட வேட்டியை கிழிச்சும் முகத்துல கட்டி தலைகீழா மரத்துல கட்டிட்டோம். அதுமே கெட்டி போட்டு இது ரெடி ஆனല്ലേ. அப்போ സതീശന്റെ മുണ്ടെടുത്ത് കെട്ടി മൂഞ്ചി കെട്ടി തലകീഴായിട്ട് കെട്ടിട്ടു. സെക്യൂരിറ്റി റൂമിലേക്ക് പോയിരുന്നു ഞങ്ങൾ പുറത്തു നിന്നത് സെക്യൂരിറ്റി പുറത്തു നിന്ന് കുറച്ച് നേരം സംസാരിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ കുറച്ച് നേരം ഹിന്ദിയിലാണെന്നുകൊണ്ട് സംസാരിച്ചു, മലയാളത്തിലല്ല. കുറച്ച് നേരം സംസാരിച്ചപ്പോൾ അപ്പോഴേക്കും കനകരാജ് പറഞ്ഞു ഇവരെ പിടിച്ച് കെട്ടെന്ന് പറഞ്ഞു. പിടിച്ച് കെട്ടെന്ന് പറയുമ്പോഴേക്കും ഞങ്ങൾ പിടിച്ചു, അവനെ പിടിച്ച് കെട്ടി ഇങ്ങനെ പിടിച്ചു. കനകരാജ് അവനെ പിടിച്ച് ഇങ്ങനെ മറച്ചപ്പോൾ അവൻ കൊതറെന്ന് പറഞ്ഞിട്ട് ഇങ്ങനെ മുറുക്കി പിടിച്ചിട്ട് ഇങ്ങനെ കമത്തി പിടിച്ചിട്ട് ഇങ്ങനെ ഇടിച്ചു, ഇങ്ങനെ മുട്ടായി പിടിച്ചു. അപ്പോഴേക്കും ആൾ വീഴാൻ നോക്കി. ഇതിൽ മറ്റേ പാലുകൊണ്ട് അടിച്ചു, കമ്പി പാലുകൊണ്ട് അടിച്ചു. 2-3 അടി അടിച്ചിട്ട് ഇങ്ങനെ താഴ്ത്തിക്ക് ഇട്ടു. അവനെ പിടിച്ച് ഞങ്ങളെല്ലാം സ്പ്രേ അടിച്ചു. അതിൻ്റെ ഇടയ്ക്ക് സ്പ്രേ അടിച്ച് അവന് പിന്നെ അപ്പോൾ ഇങ്ങനെ കിടന്നപ്പോൾ പിന്നെ മരത്തിൽ കൊണ്ട് കെട്ടിയിട്ടു. മുണ്ടുകൊണ്ട് കെട്ടിയിട്ടു. ഇങ്ങനത്തെ മുണ്ടുകൊണ്ടാണ് കെട്ടിയിട്ട്. ഒരു ചെറിയൊരു
വെള്ള നൂലും പറയും, വെള്ള നൂല് നൂല് പോലത്തെ നൂല് പിടിച്ച് കെട്ടി. நான் இங்குதான் பணியாற்றினேன், அதனால் இங்கு அனைத்து இடமும் அத்துபடி என்று கொள்ளையர்களிடம் கனகராஜ் கூறியுள்ளார். நாம் கொள்ளையடிப்பது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பங்களா என்று வெளிப்படையாக கூறியுள்ளார். பெரிய ஆளு ஜெயலலிதாவோட டிரைவர் கனகராஜ். சந்தோஷ் சாமிக்கு நல்லா தெரியும் மனோஜ்